வணக்கம். உலகுக்கு நல்லது செய்வோம். இதுதான் ரிலாக்ஸ் வித் ராம்ஜியினுடைய தாரக மந்திரம். ஏன் நல்லது? ஏன் எல்லாருக்கும் ஏன் நல்லது செய்யணும்? இந்த பிறப்பு, மனித பிறப்பு அப்படிங்கிறதே எல்லோருக்கும் நல்லது செய்யணுங்கிறது தான். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான். எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க? இல்லை, கரெக்ட். ஆமாம், எல்லாரும் நல்லா இல்லை. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. மாதம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் டெய்லி வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கி, அந்த சம்பளத்தை 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார வாங்கி 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார முடிஞ்சு, ஐயோ அடுத்தாப்புல என்ன கடனுக்கு யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் இருக்காங்களே. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, காலேஜில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லை, யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு பணம் இல்லை, ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போகிற பேகு அறுந்துருச்சு, அதை அடுத்த மாதமோ 2 மாதமோ கழிச்சு வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட உலகம் தானே இது அப்படின்னு நினைக்கலாம். இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதை அத்தனையுமே பார்க்க வேண்டியிருக்கு. செருப்பு அருந்து போச்சு, தைச்சி போட்டிருக்கேன், மாற்றணும், காசு வரட்டும். பேக் வாங்கணும், குழந்தைக்கு அருந்து போச்சு, இன்னும் 2 மாதம் பார்க்கணும். 2 மாதமா நான் இஎம்ஐ கூட கட்ட முடியல, 4 மாதமா கொஞ்சம் வைத்திய செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி நாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டதாக தாங்க இருக்கு, மனம் சம்மந்தப்பட்டதா இல்லை. ஆனால் இங்கே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அது கூடலாம் குறையலாம். கோடீஸ்வரனுக்கு பல கோடிகளில் பிரச்சனை இருக்கலாம், லட்சாதிபதிகளுக்கு பல லட்சங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பல ஆயிரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இங்கே நான் சொல்கிற பிரச்சனைங்கிறதோ, நான் சொல்கிற பஞ்சம்ங்கிறதோ பண பஞ்சம் கிடையாது, மன பஞ்சம். மனசில் வக்கரங்களையும் வன்மங்களையும் அடுத்தவர் பற்றின அக்கறையும் இல்லாமல் இருக்கிறத போல ஒரு கொடூரம், ஒரு வக்கரம், ஒரு வன்முறை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை விட கொடுமை வேற எதுங்க இருக்கு சொல்லுங்க? அதை தான் சொல்றோம். அதனால தான் அன்புக்கு மட்டும் அவ்வளவு ஒரு வலிமை இருக்கு. அன்புக்கு பேர் நிறைய வெவ்வேறு வச்சிருக்கிறாங்க. அஃபெக்ஷன், லவ் அப்படின்னாங்க, பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நட்புனாக்க எனக்கும் அந்த பையனுக்கும் நல்ல நட்பு உண்டு. அங்க நட்புங்கிறதுக்கு பிரதானம் எது? அன்பு. நான் அந்த பொண்ணை மனசார காதலிக்கிறேன், அங்க காதலுக்குங்கிறது என்ன அஸ்திவாரமா இருக்கு? அன்பு. நானே மனைவியும் 25 வருஷமா 20 வருஷமா ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டோட இந்த லைஃபை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அங்க கணவன் மனைவி சொல்றாங்கனாக்கா அங்க என்ன விஷயமா இருக்கு? அன்பு. எங்க அப்பா மாதிரி வருமா அப்படின்னு ஒரு பையன் கேட்கறான் அப்படின்னா அங்க என்னவா இருக்கு? அப்பா மகனுக்கு நடுவில் அன்பு. வேலை செய்யற இடத்துல நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னா திறமைக்காக மட்டுமா கிடைக்குது? மதிப்பு சரியா கரெக்டா நடந்துக்கிறோங்கிறதுனால மட்டுமா கிடைக்குது? அன்புனாலையும் கிடைக்குது. இந்த எல்லா விஷயத்துக்கும் அஸ்திவாரமாக ஆணி வேராக இருக்கிறது அன்பு தான். கரெக்டா சொல்லிக்க. ஸோ பண பஞ்சம்ங்கிறது பெரிய மேட்ரே கிடையாது, மன பஞ்சம் அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. ஆமாங்க, அன்புக்கு தாங்க இங்க பஞ்சம். அப்படியா? அன்புக்கு பஞ்சமா? தாழம்பூவே வாசம் வீசு, கேட்டிருக்கீங்களா அந்த வரி? வீடேதும் இல்லை, வாசலும் இல்லை, அன்புக்கு பஞ்சம் இல்லை, தாளேலோ தாளேலோ. கணவன் வீடு இல்லை, வாசல் இல்லை, ஆனா அன்புக்கு பஞ்சம் இல்லைன்னு மனைவிட்ட சொல்றான், தாளாட்டுறான் மனைவிய. மனைவி பார்வையற்ற அந்த மனைவி கணவன் கிட்ட வீடேதும் இல்லை, வாசலும் இல்லை, அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்றா. ஸோ அன்புக்கு பஞ்சமே இல்லைடா, இது போருண்டா நமக்கு அப்படின்றா அந்த பார்வையே இல்லாத அந்த பெண். அங்க பார்வையே இல்லாத பெண் அப்படிங்கிறத எடுத்துட்டு பார்த்தோம்னா எல்லாருக்கும் இங்க அன்பு தேவையா இருக்கு. எல்லாருக்கும் அன்பு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஆசையா இருக்கு. என்கிட்ட எனக்கு 27 பேர் அன்பு காமிக்கிறதுக்கு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க எனக்கு அன்பு காட்டாதீங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. 6 இட்லி சாப்பிட்டுட்டு சட்னியும் சாம்பாரும் நல்லா இருக்குன்னு இன்னும் 2 இட்லி சாப்பிடலாம். ஆனால் அதே சட்னி சாம்பார் நல்லா இருக்கிறதுக்காக 9வது இட்லியோ 10வது இட்லியோ நாம் சாப்பிட முடியாது.
அடடா பால் பாயசமா, பைனாப்பிள் ரசமா, கொடுங்களேன் அப்படின்னு ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிக்கலாம். ஆனா 4வது 5வது டம்ளர் குடிக்கும் போது பைனாப்பிள் ரசம் போரும், வயிறு நிரம்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்தில் இன்னும் 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 இன்னும்னு நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறது, நாம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, நாம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நாம ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அன்பு தாங்க. இந்த உலகத்துல அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா அங்க உடனே நாம அவங்களுக்கு உண்டான அந்த அன்பை பூர்த்தி செய்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வாழும்போதே சொர்க்கம் கிடைச்சிடும், இருக்கும்போதே நிம்மதி கிடைச்சிடும். ஒருத்தன் நிம்மதியே இல்லாம கடைசி வரைக்கும் இருக்கிறத போல ஒரு வருத்தமான விஷயம், ஒரு துக்கமான விஷயம் என்ன இருக்கும்? அதனால என் வாழ்க்கையில நான் பத்திரிகையாளராகவும் சக மனிதனாகவும் 57 வருட வாழ்க்கையில 35 வருட பத்திரிகை வாழ்க்கையில நான் சந்தித்த மனிதர்களை, அந்த அன்பு நெஞ்சங்களை, அந்த பாசமே கொண்ட மனிதர்களை, அவங்ககிட்ட இருந்த பாசம்ங்கிற விஷயத்த நான் எப்படி உள்வாங்கிக்கிட்டு நான் ரியாக்ட் பண்ணினேன் அப்படிங்கிற விஷயங்களை, யாரோ யாருக்கோ காட்டிய அன்பை, முகம் தெரியாத நபருக்கு முகம் தெரியாத நபர், பெயர் தெரியாத நபருக்கு பெயர் தெரியாத நபர், இப்படி அன்பை பொழிந்து பொழிந்து பூமழை தூவி அப்படிங்கிற மாதிரி அன்பால் பூமழை தூவிய அத்தனை உள்ளங்களை பற்றியும் அத்தனை மாந்தர்களை பற்றியும் நான் வாழ்க்கையில் சந்தித்தவர்களை பற்றி உங்களிடம் ஒவ்வொன்னா அடிக்கடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த வீடியோ தொடருக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு அன்புக்கு பஞ்சமில்லை. இல்லை, சொல்லும் போதே எவ்வளவு மனசு இதமா இருக்கு. அன்புக்கு பஞ்சமில்லை. எனக்கு எதிரிகள் இருக்கலாம், எனக்கு அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லாம இருக்காங்களே அப்படின்லாம் நினைக்கலாம், ஒரு அனாதை பயலா வெறும் பயலா இருக்கானேன்னு நினைச்சுக்கலாம். ஆனா இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லைங்கிற வார்த்தையே அதுக்கு மனசுக்கு மயிலிறகு தடவுகிற, ஒரு களிம்பு தடவுகிற, அத்தனை காயங்களுக்கும் மருந்து போடுகிற விஷயமா தான் அன்புக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற வார்த்தையை நான் பார்க்கிறேன். அன்புக்கு பஞ்சமில்லை. ஆகவே அன்பானவர்களை அன்பானவர்களோடு சந்திப்பதில், பேசுவதில், உரையாடுவதில் சந்தோஷம். வணக்கம். இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அன்பானவர்களை, இந்த உலகத்தில் உலவிக் கொண்டிருப்பவர்களை சந்திப்போம்.